அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகன் கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடாக இருக்குது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது, மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுறதாகவும், நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டார் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. முன்னொரு காலத்தில் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுவதாகும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வழிபடும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து கொண்டு மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காரு முருகப்பெருமான். சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காரு. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாபிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாகவும் சொல்லிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டதாகும். சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்பட்டிருக்காரு. பலத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால அவரை கண்ட ஔவையார் பழனி என ஆறுதல் வார்த்தைகள் கூறியதாகவும் சொல்லப்படுது. முருகன் முதல்ல கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே 3வது படைவீடாக இருக்கு. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தராரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவருடைய கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பழனிக்கு செல்பவர் முதல்ல இங்கு இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரு ஆவுடையாரை தரிசித்து விட்டு பின்பு பெரிய நாயகம், அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலை கோவில்களில் பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய உயரம் 150 மீட்டர். மொத்தம் 693 படிக்கட்டுகள் நம்ம ஏறினால் கோவிலை அடைந்து விடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மலையை சுற்றி 2.4 கிலோமீட்டர் கிரிவல பாதை இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவிலின் வரலாறு ஞானப்பணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதாகவும் சொல்லப்படுது. கழகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞானப்பணத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என விதியையும் முயற்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானே தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின்னர் தன் மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி வருபவர்களுக்கு இந்த ஞானப்பழம் பரிசு என கூறியிருக்காரு சிவபெருமான். இதை கேட்டு முருகன் தன்னுடைய வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பியிருக்காரு.
பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்றுக்கொண்டிருக்காரு. உலகத்தை வளம் வந்து ஞான பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கி விட்டுருக்காரு. சிவனும் பார்வதியும் இங்கே வந்து முருகனை சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஞான பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சுருக்காங்க. முருகனை பழனி என்றதால் இந்த இடம் பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு. மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் இருக்குது. இந்த கோவிலே அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு ஒரு கதையும் இருக்குது. அகஸ்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி சக்திகிரி எனும் 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்கார். தன்னுடைய சேவகனான இடும்பனிடம் இந்த மலையை தூக்கி வர சொல்லியிருக்கார். அவனும் காவடி போல 2 மலைகளுமே கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றான். செல்லும் மலையில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தால் சிவகிரி மலையின் மீது ஏற இடுமனால் மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடுமனை அழிக்க இடுமன் இறந்திருக்கான். பின்னர் இடுமனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டிருக்காரு முருகன். இடுமனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இந்த 9 விதமான நச்சு பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த 9 விதமான நச்சு பொருட்களும் நவபாசானம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காங்க. பல்வேறு நோய்களுக்கு இந்த மருந்து பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசானத்தை கொண்டு முருகன் சிலை உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கிய இந்த சிலையே தற்போது பழனிமலை முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காங்க. தன்னுடைய சமாதியை போகர் பழனிமலையிலேயே அமைத்து கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கையில் கோளுடன் ஆண்டியை போல காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். அது மட்டும் இல்லாமல் இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. விழாக்களை பொறுத்தவரை தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி, கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினம்தோறும் மாலை நடைபெறுகிறது. வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாகவும் இங்கு இருக்கக்கூடிய முருகன் சிலையை அக்னி நட்சத்திர நாட்களில் கிரிவலம் வருவது இன்னும் சிறப்பு. அது தவிர எல்லா நாட்களிலுமே கோயிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுவாங்க. 450 மீட்டர் உயரமுள்ள மலை கோவிலுக்கு 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் இருக்குது. மலையே மருந்தாக அமைந்த மலை. பழனுக்கு திரு ஆவினங்குடி, தென்பொதிகை என புராண பெயர்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழனி மலையில் முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில் பழனி ஆண்டவர் பூஜை செய்து வந்த ஒரு பெட்டி இருக்கிறதாகும். இந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறதாக சொல்லப்படுது. இவர்கள் பழனிமலை ஆண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி விக்கிரகம் 4 விதமான நச்சு பொருட்கள் கொண்டு உபயோகப்படுத்ததாகும். நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. இதில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.